சஞ்சய், இது மிகப்பெரிய டிசிஷன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வடா பாவ் சாப்பிடலாமா இல்ல சாட் சாப்பிடலாமாங்கிறது கிடையாது. மும்பைல பஸ்ல உட்கார்றதுக்கு சீட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா உனக்கு ஐசிஇல கிடைச்சிருக்கு. ஆனா மிஹிரோட சேர்ந்து வேலை செய்யறது கூட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அதுவும் சில பேருக்கு தான் கிடைக்கும். அவன் செய்யணும்னு ஆசைப்பட்டா செய்யட்டுமே. கையில ஒரு டிகிரி இருக்கிறதும் இம்பார்ட்டன்ட் தானே. நீ சைடுல பண்ணிக்கிட இந்த ஸ்டார்ட் அப்ப சொன்னா கேளுடா. இந்த மார்க் ஜக்கர்பர்க் ஹார்வர்ட்ல இருந்து டிராப் அவுட் ஆகி Facebookல ஃபோக்கஸ் பண்ணலனா இன்னைக்கு Facebookன்ற ஒண்ணு இருந்திருக்காது. நீ வந்து மார்க் ஜக்கர்பர்க் பத்தி பேசுற. ஆனா ஸ்டார்ட் அப் பண்றேன்னு காலேஜ் பாதியிலே விட்டுட்டு வெளியில வந்த 1500 பேர் ரெண்டுத்திலயும் ஃபைல் ஆகி நடுத்தரல நிக்கறாங்களே, அவங்கள பத்தி யோசி. அவங்க மாட்டேங்கற. அதாவது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். என்ன? உனக்கு இன்னும் சரியா புரிய மாட்டேங்குது. அவன் வித்தியாசமானவன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன? நீ அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. சரி விடு. ஓ ஹலோ, உனக்கு என்ன பைத்தியமா? We're just friends. நல்லா இருக்கியா கண்ணா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க இன்னும் அந்த மிக்ஸியை சரி பண்ணவே இல்லைல்ல? இதுல இன்னும் 6 மாசத்துக்கான போராட்டம் மிச்சம் இருக்கு. சரி நீ சொல்லு. நான் ஐசியை டிஸ்கண்டினியூ பண்ணலான் இருக்கேம்மா. ஸ்டார்ட் அப்க்கு என்னோட மொத்த டைமிங் கொடுக்கலான் இருக்கேன். ஹலோ ஹலோ அம்மா, நான் சொல்றது கேக்குதா? காதுல விழுந்தது. நீ ஐசிஇயே விட போற. அப்போ உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஓ அது சரி. நீ என்ன கேக்குறியா? நான் என்னவோ நீ முடிவு பண்ணிட்டு என்கிட்ட சொல்றேன்னு நினைச்சேன். இங்க பாருக்கண்ணா, ஐசிஇல ஜாயின் பண்ணணும்ன்றது உன்னோட முடிவு தான். உனக்கு எப்போ 50% தான் வரும். அப்படியும் நீ ஐசிஇக்கு போயிட்ட. ஏன்? ஏன்னா உனக்குள்ள ஒரு பிடிவாதம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சிருந்தா நிச்சயமா நீ பாஸ் ஆயிருக்க மாட்ட. இப்ப நீயா இதை விடணும்னு முடிவு பண்ணிருக்க. அதனால இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஸ்டார்ட் அப்ல ஃபெயில் ஆயிட்டேனா? ஒருவேளை உங்க எல்லாரையும் தலகுனிய வச்சுட்டேனா? நீ உங்க அப்பாவை பத்தி தானே பேசுற. அவர் நீ உன் வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு மட்டும்தான்ப்பா ஆசைப்படுறாரு கண்ணா. ஆனா எது உனக்கு சந்தோஷம் கொடுக்கும் நீ நினைக்கிறியோ அதை மட்டும் பண்ணா போதும். மத்த எல்லா விஷயத்துக்கும் உன் பின்னாடிதான் நான் நின்னுட்டு இருக்கேன்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்டார்ட் அப்பை பத்தி அப்பா கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். சரிப்பா. ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே. சரி, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேமா. பாய். எஸ், ஹவு மே ஐ ஹெல்ப் யூ? பிடெக்கே ட்ராப் பண்ணணும். ப்ராசஸ் என்ன? அது இந்த டிகிரி டெர்மினேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஒரு வாரத்தில் இன்டர்வியூ வரும். உன்னோட ரீசன் வேலிடாக இருந்தால் ரீஃபண்டை வாங்கிட்டு எங்கே போகணுன்னு ஆசைப்படுறியோ அங்கே போயிடலாம். தேங்க்யூ. ஓகே. My name is Manoj Sharma. I have a CGP of 9.61 and... Manoj? அப்பா, ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஆனா நீங்க இங்க... உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல தான் வந்தேன். அம்மா உனக்காக ஒன்று கொடுத்துருக்கா. அப்படியா? அட, ஸ்பூன் எடு. ஒரு நிமிஷம், இந்தாங்க. உங்க அம்மா சார்பா ஆல் தி பெஸ்ட். தயிர் சக்கரை சாப்பிட்டு இது வரைக்கும் யாருக்கும் எந்த நல்லதும் நடந்ததில்ல. அப்போ ஸ்வீட் நினைச்சு சாப்பிடு. யாராது? வன்ஷிகாமா, என்னோட ஃப்ரெண்ட். ஆகாட்டு. ஆண்டி நான் ஓடி விட்டுட்டேன். வெரி குட். அப்படியே அவன ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுடுமா. அவன் முகத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மா, அது of course ஆண்டி. ஸ்மைல். இல்ல வேணாம், சொன்னக்கல. ஸ்மைல். வேண்டாம் சொன்னக்கல. இப்போ எதுக்கு உனக்கு போட்டோ எடுக்கணும்? என்ன பண்ண போற? கண்ணா, போட்டோ எடுத்தாச்சா?
ஆண்டி இதோ இப்ப அனுப்பிடுறேன். சந்தோஷம்மா. அடுத்த முறை எனக்கு என்ன வேணும்னாலும் நான் உனக்கு தான் ஃபோன் ஆமா பண்ணுவேன். போதும், நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறமா கால் கனகனா, ஒரு பண்றேன். நிமிஷம். பாய். ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ சார். ஹாய், சிட். ஐ பிரசன்ட் யூ ராத்ராணி. நடு ராத்திரியில கூட உங்களுக்கு பிடிச்ச உணவை உங்க வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து கொடுக்குற டெலிவரி சர்வீஸ். இன்ட்ரெஸ்டிங். பட் வெளியில இருக்கிற மற்றவங்கள விட நீங்க எப்படி டிஃப்ரெண்ட்? ஷூர் சார், என்னோட கிரேட்ஸ் தான் மற்றவங்க கிட்ட இருந்து என்னை வித்தியாசப்படுத்தி காட்டுது. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட ஓவரால் சிஜிபி 9.61 இருக்கு த்ரூ அவுட் தி செமஸ்டர் சார். அதுல இருந்தே நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங், பேஷனேட், டிசிப்ளின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். மனோஜ், மற்ற கம்பெனிகளை விட்டுட்டு இந்த கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 2 காரணம் சொல்லுங்க. முதல்ல டைம் சேவ் ஆகும். ரெண்டாவது, இது தன்னோட கஸ்டமர்ஸை வீடு ஆஃபீஸ்னு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வச்சுக்கும். இந்த சர்வீஸை வேற எந்த கம்பெனியுமே ஆஃபர் பண்ணாத. அடுத்த 5 வருஷத்துல நீ இந்த கம்பெனியை எங்க பாக்குற? சார், அடுத்த 5 வருஷத்துல மைக்ரோசாஃப்டோட ஒரு முக்கியமான ஒரு அங்கமா என்ன நான் பாக்குறேன் சார். இந்த கம்பெனியோட சக்சஸ் அண்ட் growthக்காக நானும் ஈடுபாட்டோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். பிரசன்டேஷன் நல்லா இருந்தது. டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடு. சார், எவ்வளோ நாள் ஆகும்? கப்ள் ஆஃப் ஹவர்ஸ். ஓகே. என்ன ஸ்டார்ட் அப் ஷர்மா, ஃபண்டிங் கிடைச்சதா? ஃபண்டிங் கிடைச்சிருச்சா? இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் நான் ஒரு கால் பண்ணவே இல்லை? காம் டவுன். கண்டிப்பா உனக்கு ஃபண்டிங் கிடைச்சிரும். கைஸ், இத பாருங்க. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்கள் அனைவருக்காக இன்றைய மிகப்பெரிய செய்தியை நான் ராஜஸ்தான் கோட்டாவில் இருந்து கொண்டு வருகிறேன். அதுவும் மகாவீர் நகரில் இருந்து ஐன்ஸ்டைன் மற்றும் நியூட்டனின் ஐக்கியூவோடு பிறந்திருக்கும் ஒரு மகனை கண்டுபிடித்திருக்கிறோம். தன்னுடைய தாய் தந்தையர் மட்டுமல்ல, மொத்த கோட்டாவையும் பெருமைப்படுத்தியுள்ளார். இத்தகைய பெருமைக்குரிய அந்த பையனின் பெயர் மனோஜ் சர்மா. ஆம், மனோஜ் சர்மாவுக்கு மைக்ரோசாஃப்ட் இதுவரைக்கும் கிடைச்சிடாத சூப்பர் ஆஃபரை கொடுத்திருக்காங்க. எல்லாரையும் விட அதிகமா சிடிசி வாங்க போற மனோஜ் சர்மா மற்றும் அவரின் தந்தையோட அபிப்பிராயத்தை கேட்கலாம். வாங்க பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெல்லியில ஐசிஇல இருக்கோம். நம்ம கூட இருக்கிறது ஜீனியஸ் மனோஜ் சர்மாவோட தந்தை. அதே மனோஜ் சர்மா தான். சார், இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க பையனுக்கு நீங்க எந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தீங்க? என்ன? பெரிய ஆளானா உன்னோட அண்ணனா? செஞ்சீங்க, கொஞ்சம் சொல்றீங்களா? அஜய் ராத்தோட ரெக்கார்டையே உடைச்சிட்டான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சஞ்சய். மீர்ஜென். ஹலோ சார். ஹாய் சஞ்சய். பிரசன்டேஷனை நான் நிஜமாவே பாராட்டுறேன். அதுக்கு நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியுது. எஸ் சார், தேங்க்யூ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கண்டிப்பா ஏத்துக்கணுன்ற அளவுக்கு உன் ஐடியா நல்லா இல்ல. அப்படின்னா சார், எங்க காமன் ப்ராப்ளம் இருக்கோ அங்கதான் பிசினஸ் நடக்கும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். உன்னோட ராத்ராணி நைட் பேர்ட்ஸுக்கு மட்டும் தான், மிஞ்சி போனா 1000 பேர். அதுல என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு ஐடியா பிடிச்சிருக்குல்ல? இப்போ திடீர்னு வந்து ப்ராப்ளம் சால்வர் கிடையாதுன்னு சொல்றீங்க. இல்ல, ஐ மீன், என்னாச்சு? ஏன் திடீர்னு இந்த மாற்றம்? வாட் சேஞ்ச்ட்? நீங்க இப்படி பண்ணிருக்கவே கூடாது. நீங்க ஒரு அன்ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. ஓ, வாட் தி ஹெல்? இப்படி எல்லாம் மனசு மாறவே கூடாது சார். நீங்க ப்ரொஃபஷனலா யோசிக்கணும். Do you want me to be professional? ஓகே. ஆரம்பத்துல எனக்கு உன்கிட்ட பொட்டன்ஷியல் தெரிஞ்சது, இப்போ தெரியல. சிம்பிள். ஹலோ. மனோஜோட வெற்றியின் ரகசியம் என்ன சார்? நான் எப்பவும் வாழ்க்கையில 3 பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணேன். நல்லா படிச்சுனா நல்ல காலேஜுக்கு போகலாம், நல்ல காலேஜ்ல சேர்ந்தா நல்ல ஜாப் கிடைக்கும்,
நல்ல ஜாப் கிடைச்சிட்டா வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிடும். மனோஜ் சர்மா குடும்பத்தை மட்டும் இல்ல, மொத்த கோட்டாவியை இவன் பெருமைப்படுத்திட்டான். பட்டிகாட்டா இன்னும் கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா அண்ணனுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லிடு. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. என்னால சுத்தமா முடியாது. கேட்டிருப்பீங்க. இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். கேமராமேன் சஞ்சயோட சரத். நன்றி. சஞ்சய் வன்ஷிகா, ஆனா சார் தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் நீ தனியா விடு.